வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஆரஞ்ச். இன்று சென்சேஷன்ஸ்ல நாம பார்க்க போற கதை நடுவில். அந்த ஆசிரமத்தின் முன்னும் பின்னும் ஏராளமான சருகுகளும் குப்பைகளும் சிதறி கிடந்தன. கர்ம சிரத்தையுடன் அவற்றை பெருக்கி ஒரு மூலையில் குவித்துக் கொண்டிருந்தார் ஒரு சீடர். அவரது குரு அந்த சீடனை அணுகினார். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இந்த அதிகாலை வேளையில் என்றார் அவரை பார்த்து. துப்புரவு செய்து கொண்டிருக்கிறேன் சாமி என்றார் அந்த சீடர். எதை என்றார் குரு. எதையெல்லாம் துப்புரவு செய்ய முடியுமோ அதையெல்லாம் என்றார் சீடர். எதுவரை என்றார் குரு. எட்டிய மட்டில் என்றார் சீடர். இப்படி புதிரான கேள்விகளை கேட்டு பதில் பெறுவதும் திருத்துவதும் ஜென் குருமார்களின் இயல்பு. சரி, புத்தருக்கு முன்பா அல்லது பின்பா என்று கேட்டார் குரு. இரண்டின் நடுவில் என்றான் அந்த சீடன். நிரம்ப சரி என்றபடி உட்புறம் சென்றார் குரு. இதையெல்லாம் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் புதிதாக வந்த ஒருவர். இது ஏதும் விளங்காமல் குழப்பத்துடன் அந்த சீடனை நோக்கினார். ஒன்றுமே புரியவில்லையே, நீ தோட்டத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறாய், அதை பார்த்தும் கூட எதை என்று கேட்கிறார் குரு. எது வரையில் என்று கேட்கிறார். புத்தருக்கு முன்பா என்று வேற கேட்கிறார். புத்தர் போய் எத்தனை நூற்றாண்டுகள் ஓடிவிட்டன. இது என்ன கேள்வி? இது என்ன பதில்? உலகம் இந்த தோட்டம் போன்றது. எத்தனையோ தேவையற்ற மக்கிப்போன குப்பைகள் இங்கே குவிந்து கிடக்கின்றன. அவை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியுமா? அப்படி முடியவில்லை என்பதற்காக அங்கு குப்பையை சேரும்படி அப்படியே விட்டுவிடத்தான் முடியுமா? சுத்தப்படுத்துவது நம் கடமை என்பதால் சுத்தம் செய்கிறேன் என்றேன். எதை நம்மால் சுத்தம் செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அதைத்தான் எதை முடியுமோ அதை என்றேன். அவரவர் சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் இயலும். அதைத்தான் எட்டிய மட்டில் என்றேன். அது சரி, புத்தருக்கு நடுவில் என்றாயே, அது எப்படி? அதுவா, உலகம் உய்ய இதற்கு முன்னால் எத்தனையோ புத்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள். இப்போதும் புத்தர்கள் உண்டு. வருங்காலத்தில் எண்ணற்ற புத்தர்கள் தோன்றுவார்கள். அப்படி வரப்போகிறவர்களுக்கு முன்பு அவர்களுக்காக என்னால் என்றவரை சுத்தம் செய்கிறேன். அதுதான் நடுவில் என்பது. எல்லாமே நடுவில்தான். கதிரவனை மிகவும் நெருங்கினால் அது நம்மை எரித்துவிடும். அதை விட்டு வெகு தொலைவில் விலகினால் நாம் குளிர்ந்து உறைந்து விடுவோம். இரண்டுக்கும் நடுவில்தான் உயிர்கள் துளிர்க்கும். அதிக உழைப்பு சோர்வை கொடுக்கும். அதீத உறக்கம் சோம்பலை தரும். இவை இரண்டிற்கும் நடுவில்தான் வாழ்வு இருக்கிறது. தொடுவான் முதல் வடபால் வரையில் நடுவாய் நின்ற நம்பெருமானே. ஞானப் பாடல். நன்றி.